18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. டிப்ரெஷன். இந்த வீடியோ வந்து ஒரு சமுத்திரக்கனி வீடியோவா வந்து இருக்க போகுது. நம்ம ஜென்ரேஷன்ல டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஒரு காமனான ஒரு வார்த்தையா வந்து மாறிடுச்சு. டிப்ரெஷன் இஸ் a joke, it's a cringe. இதுக்கு பேரு ஜோக்கா? நமக்கு ஒரு டிப்ரெஷன்னா ஏதோ ஒரு லோன்லினஸ்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி, வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் நோட்ஸ்ல கீழே 2 எமோஜியோட ஒரு சாங், அவ்வளவுதானா கைஸ்? இதுதானா டிப்ரெஷன்? டிப்ரெஷனுக்கு ஏத்த மரியாதை போச்சுடா உங்களால. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இப்படி இருக்கிறதுக்கு பேர் டிப்ரெஷனே இல்ல. இதாண்டா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே நம்ப வச்சு நமக்காக கிரியேட் பண்ண சர்க்கிள் தான் இது. அடுத்த வீடியோ வந்து உங்களோட இன்டராக்ட் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி வந்து கேட்டிருந்தேன். உங்களுடைய லைஃப் ஸ்டோரியை வந்து படமா எடுத்தா அதுக்கு சூட்டபிளான டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு வந்த ரெஸ்பாண்ட் எல்லாமே வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் எல்லாமே இழந்துட்டேன், நத்திங் டு லூஸ், இதுக்கப்புறம் லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டைட்டில் வந்து இருந்துச்சு. ரொம்ப டிப்ரெஸ்டா, ரொம்ப சேடா, ரொம்ப லோன்லினஸா தான் வந்து அதோட டைட்டில் வந்து இருந்துச்சு. காதல் தோல்வி பெருசா நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆடம்பர வாழ்க்கை வாழ வாயிட்டேன். நம்ம வருத்தப்படுறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால இந்த வீடியோல நமக்கு டிப்ரெஷனா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். சார் என்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இன்னைக்கு சூசைட்ல இந்தியா தான் சார் நம்பர் 1. ப்ரொஃபசர், டாக்டர், இன்ஜினியர் பஞ்சவன் பாரிவேந்தன் நம்மளுக்கு இன்ஜினியரிங் சொல்லி தரப்பாரு. என்னோட லைஃப்ல நான் இருந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஒரு கதை சொல்லிட்டா சார்? கேட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, டிப்ரெஷன்ல இருந்து எப்படி வருதுன்னு கடைசி வீடியோ முடியுமோ சொல்லியிருப்பேன். அதையாவது கேட்டு போங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போவோம். அதை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். ஒரு 6 months பேக் 12th படிச்சுட்டு இருக்கும்போது 12th மிட் இயர்ல வந்து 1 வீக்கா வந்து என்னுடைய சரௌண்டிங்ஸை நான் வந்து சரியா வச்சுக்கல. டெய்லி ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியா வந்து என்னோட சரௌண்டிங்ஸ்ல வந்து 1 வீக்கா வந்து போயிட்டே இருக்கு. ஏதோ வந்து சரியில்லைன்னு தெரியுது, ஆனா என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லி என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா என்னுடைய சரௌண்டிங்ஸ் வந்து இப்படி இருக்காது அப்படிங்கிறது வேணா கிளியரா எனக்கு வந்து தெரியுது. அறிவு கட்ட ஆலமரத்து பட்ட நம்மள மாதிரி இருக்கிற ஏஜ் கேட்டகரிக்கு டிப்ரெஷன் எதனால வரும்? ஒரு 25-30 வயசுனா சொல்லலாம், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி, இல்ல வேற ஏதாவது வீட்டுல பிரச்சனையோ, ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட்ல வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள போவாங்க. நமக்கு மேக்ஸிமம் எதனால டிப்ரெஷனா இருக்கும்? ஒரு சின்ன சர்க்கிள் தான் நம்ம டிப்ரெஷன். ஃபேமிலி, லவ், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்குள்ள மட்டும்தான் நம்மளோட டிப்ரெஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அடங்கி இருக்கும். இவங்க மூலியமா வர சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் டிப்ரெஷனானு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா நம்ம ஏஜ் பீப்புளுக்கு இதுதான்டா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நாமளே டிசைட் பண்ணி ஒரு சர்க்கிளுக்குள்ள சுத்திட்டு கிடக்கிறோம். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. ஒரு நாள் வந்து நான் முன்னாடியே சொன்னேன்ல, நமக்கு எதனால டிப்ரெஷன் வரும், இப்படி இருக்கிற ஏஜ் பீப்புள்ஸ்க்கு எதனால டிப்ரெஷன் வரும். அந்த 3 பேருக்கு கூடயும், அந்த சின்ன சர்க்கிள் இருக்கிற 3 பேருக்கு கூடயும் எனக்கு வந்து ஃபைட்டு. அது என்ன ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா உள்ள போகிறோம்ல. ஸோ அது ஒரு ஃபைட்டு. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த 3 பேர்த்தோடய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். நாள் மட்டும் சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்துக்கூடையும் இந்த பக்கம் போனா அவங்களோட ஃபைட், இந்த பக்கம் போனா இவங்களோட ஃபைட், முன்னாடி போனா இவங்களோட ஃபைட், பின்னாடி போனா இவங்களோட ஃபைட்னு எல்லா பக்கமும் எல்லாரும் அணை கட்டுறாங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. எல்லாத்துக்கூடயும் சண்டை. எவனுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ரூம்ல போய் உட்காந்துட்டேன். இந்த மாதிரி சண்டை போட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம்? ஓவர் திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து யாருமே எனக்கு வேணாம், இதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப், நம்ம ரூல்ஸ், நாம தான், நோ ஒன் கேர்ஸ், நோ ஒன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கண்ட வேலை குவாட்ஸை வந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு, என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? யாருமே வேணாம், யாரு கூடயும் பேசக்கூடாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். எல்லாம் நான் யாருக்கும் தேவையில்ல. ஏன் எல்லாரும் என்ன பார்த்து ஓடுறீங்க? எல்லாமே அந்த ஒரு வாரத்துல சரௌண்டிங்ஸ் கான்ட்ரவர்சியா போனங்காட்டி அந்த ஒரு நாளா நடக்குது. நைட்டு வந்து நான் பாட்டுக்கு சாப்பிடாம என்னோட ரூம்ல போய் உட்காந்துட்டேன். ரூம்ல போய் உட்காந்துட்டு நம்ம மேல எவனும் காக்கிற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணி ஓவர் திங்க் பண்ணிட்டு நான் உன்னை டிசைட் பண்றேன். எந்த நாயும் என்ன பார்த்து கரிசனப்பட தேவையில்லை. மொத்த தேவையா பசங்களை ஒருத்தனை வாழ்ந்து காமிக்கிறேன். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு.
அப்படியே டைம் வந்து போயிட்டே இருக்குது. அந்த நைட் வந்து போயிட்டே இருக்குது. ஒரு 8 மணி ஆகுது, 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, அப்படியே வந்து போயிட்டே இருக்குது. ஏன்னா இந்த நாட்டில் என்னோட எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு பெட்ல படுக்கிறேன். தூக்கமே வரல. 11 ஆகுது, 12 ஆகுது, தூக்கமே வரல. 2 மணி வரைக்கும் படுத்து பார்க்குறேன், தூக்கமே வரல. சரி எந்திரிச்சு வந்து கொஞ்ச நேரம் வந்து மொபைல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சோகமா மூஞ்சி வச்சுட்டு நான் பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து 2 மணிக்கு உட்காந்து ரீல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 2.25 காட்ட ஏதோ ஒரு ரீல்ஸை வந்து நாங்கள் வந்து ஒரு குரூப் வந்து இருக்கோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு குரூப் வந்து இருக்கும் இன்ஸ்டாகிராமில். அந்த குரூப்புக்கு வந்து ஒரு ரீல்ஸ் வந்து 2.25 காலையில் 2.25 வந்து ஷேர் பண்ணி விட்றேன். 2:20 காட்ட வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நான் வந்து ரீல்ஸ் ஷேர் பண்ணி விட்டுட்டு நான் பாட்டு கொஞ்ச நாளுக்கு அப்படியே வந்து படுத்தேன். அப்படியே 2.25 ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து படுத்தேன். ஒரு 2:20 காட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. என்னடா இந்த நேரத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தா அந்த ரீல்ஸுக்கு ஒருத்தர் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்படியே லைனா 2:25, 2:30, 2:40 அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்குள்ள ஒரு 5-6 பேர் ஆட்டம் வந்து ஆன்லைன் வந்துட்டானுங்க. நான் நினைச்சேன் நான் மட்டும்தான் தூங்காம ரொம்ப டிப்ரெஷன்ல ரொம்ப சேடா இருக்கேன் அப்படின்னு நினைச்சா என்னோட நண்பர்கள் அனைவரும் அப்படிதான் இருக்கானுங்க. எனக்கு யாருமே இல்லை, ஃபுல்லாக வந்து டிப்ரெஷன்ல இருக்கேன், எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா 2 ஒரு ரீல்ஸ் சென்ட் பண்றேன். எல்லாருமே தவிர வந்து ஆன்லைன்ல இருக்கானுங்க. எல்லாருமே ரியாக்ட் பண்றானுங்க. அவங்க மட்டும் ரீல்ஸ் அனுப்புறானுங்க. ஒருத்தர் வந்து பர்சனலாக எனக்கு வந்து மெசேஜ் பண்றான். என்னடா இவங்க முடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு வாரமா என்னோட சரௌண்டிங்ஸ் வந்து சரியில்லை, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்ப லோன்லியாக இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, என்னோட புலம்புறதுக்கு கூட நான் புலம்புறதை கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறேன். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஒரே செகண்ட் இங்க இருந்து கீழே குடிச்சோம்னா சிம்பிளா எல்லாம் முடிஞ்சிரும்னு தோணுது. லைஃப் என்ன நடந்துட்டு இருக்கு, வாட்ச் மை ப்ராப்ளம், வாட்ச் கோயிங் ஆன் தேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறேன். அவன் வந்து ஏன் முடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்ப ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது என்னோட அவன் கதை இன்னும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். அப்பதான் நான் அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு டிப்ரெஷனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட போ. அவன் கிட்ட போய் ஃபுல்லா சொல்லு. அவனுக்கு நடந்திருக்கும், அவனுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அவன் திருப்பி அதை சொல்லுவான். அதை கேட்கும் போது உனக்கு ஒன்று தோணும், நம்மளுதே பரவாயில்லை. அப்படியே உன்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோ. நமக்கு வரதெல்லாம் டிப்ரெஷனே கிடையாது, நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நினைச்ச மாதிரி நீங்க 3 பேருக்கு கூட இனிமேல் வந்து பேசவே கூடாது. யாருமே நான் அப்போ நினைச்ச மாதிரி இருந்தா ஒரு 5 நாள் இருக்க முடியுமா, ஒரு 10 நாள் இருக்க முடியுமா, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் அவங்களை பத்தி திங்க் பண்ணோம்னா போதும். நீங்க 3 பேரும் நம்ம இல்லைன்னா there is no entertainment in our life. ஒரு ஜாய் இருக்காது, ஒரு ஹாப்பினஸ் இருக்காது, சேட்னஸ் இருக்கும். இட்ஸ் a part of our life, but the happiness is beyond these peoples. இவங்க இருந்தாதான் நம்ம லைஃப்ல வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவ்வளவுதான் கைஸ். இனிமேல் டிப்ரெஷனா இருந்தா என்ன பண்றீங்க, ஸ்டோரி எல்லாம் போடாதீங்க, ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்காதீங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட போங்க, உங்க கதையை சொல்லுங்க. அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நமக்கு ஒருத்தன் கிடைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அதே மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேரும் சேருங்க, சொல்லுங்க, அவன் சொல்லுவான். உங்க கதை அவன் கதையோட கேவலமா இருக்கும். அவ்வளோதான். டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துருங்க, வேலையே முடியும். ஒரு 200% கிடைக்கணும்னு தேடி போகிறோம். இல்லை அப்படின்னா அந்த 200% கிடைக்கல அப்படின்னா நம்ம -200%க்கு கீழே வந்துடுறோம். ரொம்ப டிப்ரெஸ்டாக, அதான் டிப்ரெஷன், ரொம்ப சேடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். வேணாம், எதுக்கு ஒரு 200% போகணும்? ஒரு 50% இல்லையா, 50% ஒரு 100% இல்லையா, 100% இரு. ரொம்ப ஓவராக எக்ஸ்டெண்ட் பண்ணாத, டிப்ரெஷனே இருக்காது. இன்னொரு கதை சொல்றேன் சார்.